ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். இது பிகினருக்காக திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் உட்டன் நீடில் எடுத்திருக்கேன், நார்மல் ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த சுகர் பீட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், சின்ன பாக்ஸு பெரிய பாக்ஸு எதுனாலும் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிங்கன்னா நம்ம அந்த பீட்ஸு நீடில் இருக்குது பார்த்திங்களா, அதில் லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒன்றா கண்டிப்பாக எடுக்க முடியாது, சரிங்களா? அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்துட்டோன்னா லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிளாக ஷூயிங் த்ரெட்டை வந்து சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த உட்டன் நீடில் எப்படி பிடிக்கணுங்கிற மெத்தடு சொல்லியிருக்கேன், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்டன் நீடில் ஒரு எண்டில் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அந்த ஹூக் வந்து மேல் பக்கமாக இருக்கணும், சரிங்களா? அந்த உட்டன் நீடில் உள்ள ஊக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்டு டிப்பில் உள்ளதை மேல் பக்கம் பார்த்து வச்சுட்டு இப்படி இந்த பாக்ஸை குலுக்குனாலும் சரி, அப்படி இல்லைன்னா அந்த நீடில் இப்படி நீங்கள் அந்த பாக்ஸில் இப்படியே விட்டு விட்டு எடுத்திங்கன்னா, அதாவது அந்த லோட் பண்ணுறதுக்கு டிப்பில் உள்ள அந்த இது வழியாக அதை என்ன செஞ்சிடும்னா லோட் ஆயிரும். இதில் எவ்வளோ வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு 25 பீடுக்கு மேலேயே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 2 மட்டும் கொஞ்சமாக லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பிடிக்கணுங்கிறத சொல்கிறேன். சுண்டு விரலும் அதுக்கு பக்கத்து ஊர்லையும் அந்த உட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கள அது மேலே ஹோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரலை வச்சு தான் நம்ம பீட்ஸை பீட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அந்த ஹோல்டு பண்ணுறது என்னென்னா, இப்போ நம்ம விட்டுட்டோன்னா அவ்வளோ பீடுமே நமக்கு விழுந்துடும், சரிங்களா? அந்த சென்டர் நம்ம 5 விரலில் அந்த சென்டர் விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரல் வச்சு தான் நம்ம ஹோல்டு பண்ணணும். இப்போ நான் வந்து முதல்ல நிறைய லோட் பண்ணியிருக்கும்போது அந்த ஃபிங்கரை தள்ளி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சமாக லோட் பண்ணும்போது அந்த இடத்துல வச்சுருக்கேன். எவ்வளோ தினம் நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிங்கரை முன்ன பின்ன நகட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் அதை ஃபிங்கரில் பிடிச்சிட்டு அப்படியே கீழே குலுக்குறேன் பாருங்கள், ஒரு பீடு கூட விழாது. ஓகேவா? இதை ஹேண்டில் பண்ண மெத்தடு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக டிப்ஸை வந்து நம்ம முக்கியமான ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு பீடு விழவே செய்யாது. இப்போ வந்து நம்ம 2 பீடு வேணும்னா சென்டரில் உள்ள ஃபிங்கரை கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா ஒரு 2 பீடு வந்துடும், சரிங்களா? ஒரு 2 பீடோ 3 பீடோ அந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது நமக்கு எத்தனை பீடு வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் ஃபிங்கரை கொஞ்சம் லூஸ் விடணும். லூஸ் விடும்போது அந்த பீட்ஸ் வந்து 1 by 1 வரும், சரிங்களா? அப்படி வரும்பொழுது நம்ம கரெக்டாக அதில் 2 பீடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபிங்கரை கொஞ்சம் டைட்டாக அடுத்தால பீட்ஸுக்கு மேலே வச்சு பிடிச்சிக்கணும், சரிங்களா? பிடிச்சிட்டு அடுத்து வந்து லாஸ்ட் 2 ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா லோட் பண்ணிக்கிறேன். பீட்ஸ் லோட் பண்ணுற டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம நிறைய பீட் இந்த உட்டன் நீடியில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். நான் கவுண்ட் பண்ணதில் நான் நிறைய லோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபிங்கரில் நான் லாஸ்ட் டிப்பு வரைக்கும் லோட் பண்ணியிருக்கேன்ல, எவ்வளோ தூரம் நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிங்கரை அதில் வச்சுக்கணும். இப்போ நான் இப்போ கீழே கொட்டுறேன் பாருங்கள், ஒரு பீடு கூட விழாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய சென்டர் ஃபிங்கரை வச்சு எவ்வளோ பீடு லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பீடுக்கு பக்கத்தில் வச்சு லாக் பண்ணிடணும். லாக்னால் நம்ம டைட்டாக பிடிச்சிட்டோன்னா அந்த பீட்ஸ் வந்து கீழே விழாது, சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்போதும் இந்த ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது செயின் ஸ்டிச்சு தான். அந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய செயின் ஸ்டிச் தான். கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா அந்த லூப்பை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 பீடு மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு பாருங்கள். ஒரு 5 பீடை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கலாம். பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த பீடு கரெக்டாக வரல, திருப்பி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கீழேருந்து. ஏன்னா நான் கீழே வந்து நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே கட் பண்ணாமல் விட்ருக்கேன். அதனால் மற்ற த்ரெட்டும் சேர்ந்து நமக்கு இதில் வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லூப்பு கீழேருந்து ஒரு செயினை எடுத்துட்டேன்.
எடுத்துட்டு சென்டர் விரல கொஞ்சம் லூஸ் விடுறேன். சரிங்களா? லூஸ் விடும்போது நமக்கு 2 பீடு, சுகர் பீடை பொறுத்தளவில் 2 பீடு இல்லை 3 பீடு, இதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது. 2 பீடாக தான் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 பீடு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எடுத்துட்டு செயினை கீழேருந்து எடுத்து சுகர் பீட்ஸை அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நீடியில் பஞ்ச் பண்ணி ஒரு செயின் எடுக்கணும். சரிங்களா? இதுதான் செயின் ஸ்டிச்சு தான். ஒவ்வொரு செயின் ஸ்டிச் வரும்போது நம்ம லோட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கீழேருந்து லூப்பை மேலே எடுத்துக்கிறேன். லூப் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு பீடு வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா சுண்டு விரலை வச்சு அப்படியே நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா, இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கீழே அவ்வளோ பீடு கீழே வருதுன்னா அந்த சுண்டு விரலை வச்சோ அல்லது அதுக்கு பக்கத்து விரலை வச்சோ நீங்கள் அப்படியே மேலே எடுத்திங்கன்னா என்ன வந்துடும்னா அந்த பீட்ஸு, இந்த நீடிலுக்குள்ளே அந்த பீட்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுற டிப்ஸு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு போட்டு லூப்பை மேலே எடுத்தாச்சு. செயினை மேலே எடுத்ததுக்கப்புறமா பெருசாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? செயினை பெருசாக எடுத்துட்டு இப்போது செயின் மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம 2 பீடு போடணும். சரிங்களா? அந்த 2 பீடு போடுறது கரெக்டாக ஃபிங்கரை எடுத்துருக்கோங்க. அடுத்த 2 விரல், கடைசி 2 விரலை வச்சு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு பெருசாக இருக்க லூப்பை சின்னதாக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, கீழே பிடிச்சிருக்கீங்கல்ல அந்த த்ரெட்டை வந்து லேசாக கீழே இழுத்திங்கன்னா அந்த பெரிய லூப் வந்து சின்னதாயிரும். ஓகேவா? இதுதான் டிப்ஸு. இங்கே பாருங்கள், லூப் வந்து பெருசாக எடுத்துருக்கேன். எடுத்துட்டு செயின் போட்டு சுகர் பீட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணும்போது கீழே உள்ள த்ரெட்டை கொஞ்சம் கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பீட்ஸுக்கு பக்கத்தில் வரைக்கும் சின்னதாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், செயின் பெருசாக எடுத்துருக்கேன்னா 2 பீடு விட்டாச்சு. அப்போது நம்மள ஸ்டிச் பண்ணோன்னா லாங்காக போயிடும். அப்போ பக்கத்தில் பீடுக்கு பக்கத்தில் வரணுன்னா அடியில் உள்ள த்ரெட்டை நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ லாங்காக எடுத்துட்டேன். இப்படி லாங்காக எடுத்து விட்டுட்டு நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணிக்கலாம். அது வந்து கீழே உருந்து வரவே செய்யாது. பாருங்கள், நான் இப்போ லாங்காக த்ரெட்டை போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போது அந்த டிப்பை மேலே பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி லோட் பண்ணுறேன். நீடியில் மூவ் பண்ணிங்கன்னா அந்த பீட்ஸுக்குள்ளே இப்படி விட்டு விட்டு எடுத்தாலுமே அந்த பீட்ஸ் எல்லாம் லோட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லோட் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கும்போது ஒரு 5 பீடு 6 பீடு மட்டும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது லாங்காக இருக்கா செயின், இப்போ லாங்காக இருக்க இடத்துல அந்த நம்ம 2 பீடு மட்டும் போடுறோம். ஓகேவா? போட்டுட்டு இப்போ ஸ்டிச் பண்ணோன்னா ஒவ்வொரு பீடுக்கு இடையில லாங் ஸ்டிச் வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுங்க. கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா எந்த பீடு எந்த இடத்துல போட்டிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த லூப் வந்துடும் செயின். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் கீழே நீடியில் பஞ்ச் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மெத்தடு தான், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பீடு உட்டன் வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோன்னா உட்டன் நீடியில் வச்சு ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? இதை போட்டு இவ்வளோ தான் அந்த டிப்ஸு. நான் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் தான் போட்டு காமிச்சிருக்கேன். இதை மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம 2mm பீடு 3mm பீடு அப்புறம் கட் பீடு டியூப் பீடை வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாங்கிற வீடியோஸும் நான் போடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டில் தான் நான் வீடியோஸ் போடுவேன். ப்ளவுஸ் வீடியோவும் நான் தொடர்ந்து போடுறேன். சரிங்களா? இப்போ இது இருக்கிற பீட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக நம்ம என் நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் நாட்டு இதில் போட்டாலும் ஈஸியாக வந்துடும். ஆஸ் யூஷுவல் ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் எடுத்து அந்த செகண்ட் செயின் வழியாக ஃபஸ்ட் செயினை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா செயின் வந்து லாக் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் லாக் போடணும். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஷேப்பெல்லாம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.